ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா, ஒக்காபுலரி ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை தான்ப்பா. ஏன்னா எனக்கு ஒரு அளவு நான் என்னோட பர்சனல் சொல்கிறேன், ஒரு டீசென்ஸாக நான் ஒக்காபுலரின்ற மாதிரி இங்கிலீஷ் நான் நல்லா பேசுவேன், ஓரளவு ஃப்ளூயன்ஸாக பேசுவேன். ஏன்னா ஐ எம் பர்சூயிங் மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்கு ஒரு பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஆனால் என்னால் ஒக்காபுலரி அட்வான்ஸாக இல்லை, ஒக்காபுலரி அட்வான்ஸாக எனக்கு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ், என் கொலீக்ஸ்லாம் அவங்க பேசும்போது பார்க்கும்போது, ஏன்னா நான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, வேறு ஸ்டேட்டில் இருக்கேன். அங்கேருந்து என் கொலீக்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு அட்வான்ஸ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் என்னால் பேச முடியல. ஏன்னா எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் காலேஜில் படித்தது ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தது, அவ்வளோதான். அதை தாண்டி நான் பெருசாக ஒக்காபுலரி படிக்கல. ஆனால் இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக, இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகுது. நமக்கு இங்கிலீஷ் தெரியல, அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப லேக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ அதுக்கு என்ன பூஸ்டப் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, ஆப்பிள் ஃபோனில் ஒரு ஒரு ஆப் இருந்துச்சு, புக் உண்டு. அதில் ஒரு புக் இருந்துச்சு. நான் அந்த புக் டீட்டெயிலாம் பின்னாடி ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அந்த புக்கில் இருக்க ஒக்காபுலரி செம்மையாக இருக்குது. செம்ம நான் தான் சொல்கிறேன்ல, தி பெஸ்ட். செம்மையாக இருக்குது. ஆனால் அவ்வளோ நம்மளால படிக்க முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பாருங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் இதை விட அட்வான்ஸாக எடுத்துகிட்டு எனக்கு தெரியலப்பா, இன்னும் அட்வான்ஸில் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இதை இப்போ தான் கற்றுக்கிறணும். நான் இதெல்லாம் கற்றுக்கிருக்கேன். ஓகேவா? வில் சி. அதே போல் இந்த வீடியோவில் இருக்கிற பாதியில் வந்து ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக தான் வருது. எனக்கு தெரியல. நான் வந்து சேட்ஜிபிட்டியில் சஜஸ்ட் பண்ணி சேட்ஜிபிட்டியில் பார்த்து தான் நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேன். ஆனால் அப்படியும் என்னோட ஒரு இன்னர் ஃபீலிங் வந்து நம்ம அந்த ப்ரொனவுன்சியேஷன் வேர்டு சரியா இல்லையோ. ஏன்னா நீங்கள் உள்ளே போக வேர்ட்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த வேர்டில் எக்ஸாம்பிளும் இருக்கு பாருங்க. டபிள்யூஆர்லாம் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸ் வேர்ட்ஸ். என்னப்பா அட்வான்ஸ் வேர்டு? அப்படி என்ன அட்வான்ஸ் வேர்டு? இப்போ காலம் எப்படி மாறுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்டே ஹாப்பினஸ் இருந்துச்சா? எங்க இருக்கு? இங்க எழுதுமா? இங்க எழுது. ஹாப்பினஸ் ஆர் ஹாப்பி இருந்துச்சா? அது இப்போ எப்படி ஆச்சுன்னா பிளிஸ்ன்னு ஆச்சு. எல்லாம் பிளிஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்து என்ன யூஸ் பண்ணோம்? கிளீன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். இப்போ என்ன யூஸ் பண்றோம்? கிளாடுன்ற வேர்டு யூஸ் பண்றோம். ஸோ காலங்கள் அப்டேட் ஆகுது. வேர்ட்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் அப்டேட் ஆகுது. இப்போ நமக்கு இந்த வேர்டு தெரியலனா அந்த இடத்துல நமக்கு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகும். நமக்கு இங்கிலீஷ் தெரியலன்ற ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லேக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேர்டே வந்து நமக்கு தெரியலன்ற பட்சத்துக்கு இப்போ மக்கள் நம்ம பார்க்குறவங்கலாம் இந்த வேர்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் போய் ஒக்காபுலரி படிங்க. ஏதாவது புக்கை வாங்கியாவது படிங்க. ஏன்னா காலம் மாறிச்சு. இப்போ கிளாடுக்கு வந்துருச்சு. இப்போ இதைத்தானே நம்ம படிக்கணும் அப்படின்றல நம்ம தான் தேடி படிக்கணும், அப்டேட் ஆகணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் கொண்டுக்கு வரேன். எனக்கு எப்படி பண்ணணும், எது பண்ணணும்னு எனக்கு தெரியாது, கான்ஃபிடென்ட்டும் இல்லை. யாராவது சப்போர்ட் பண்ணால் பண்ணலாம். எனக்கும் தெரியல. ஐ எம் நாட் ஃபீல் வெல், பட் ஐ ஹாவ் த ஹோப். வி வில் டிசைட் ஃபியூச்சர் ஹவு இட் கோயிங் டு ஒர்க். வில் சி மக்களே. சரி, ஓகே, நம்ம வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். அபர்த்தர், இது அப்படிதான் சேட்ஜிபிட்டியில் ப்ரொனவுன்ஸ் வருது. அபர்த்தர்னு தான் சேட்ஜிபிட்டியில் வருது மக்களே. எனக்கு தெரியல. நான் வெக்கமான சுடு சொல்கிறேன், எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியல. ஐ ஃபீல் பேட் அபவுட் மீ. ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ். ஐ வில் இம்ப்ரூவ். அபர்த்தர் அப்படின்னா பலி கொடுப்பவர்னு அர்த்தம். இந்த இமேஜில் பாருங்க, சாக்ரிஃபைஸுக்கு இங்கே வந்து ஆடை போட்டு வந்துருக்காங்களா, இங்கே தீயில போட்டு சாக்ரிஃபை பண்ணுவாங்க. இது அந்த ஒரு டெக்னிக். சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, பலி கொடுப்பவர். நம்ம ஊரில் என்ன தமிழில் சொன்னால் பூசாரின்னு அர்த்தம். பூசாரி, நம்ம ஊரில் கோவில் பூசாரிலாம் சொல்லுவோம் தெரியுங்களா? அந்த ஆடு வெட்டுறவங்க அவங்கெல்லாம் வந்து பலி கொடுக்குறவங்க. சாக்ரிஃபைஸ் வேற, சாக்ரிஃபைசர் வேற. இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ்ன்றது இந்த ஆடு, சாக்ரிஃபைசர்ன்றது அந்த பூசாரி. அந்த பூசாரிக்கான பேர் தான் வந்து அபத்தர். ஏதோ ஒன்று வாய்க்கு வர மாட்டேங்குது. ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ வந்து இப்போ எப்படி உங்களுக்கு கிளாஸ் போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் ரிலேட்டடாக ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு அந்த வேர்டு கெஸ் பண்ணுங்க. அப்புறம் உள்ள இருக்க ஆன்சர்ஸ்க்கு நம்ம போவோம். ஓகேவா? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா அபத்தவர்றான். இப்போ சேட்ஜிபிட்டியில் பார்த்து தான் சொல்கிறேன், அபத்தவர். ஆனால் வேர்டு எனக்கு இப்போ மண்டையில் இருக்குது இந்த வேர்டெலாம். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ண தான் ரொம்ப ஒரு மாதிரி புது வேர்ட்ஸில்
கொஞ்சம் ஐ ஃபீல் லிட்டில். ஆனால் அபத்தவர் நான் அடுத்து என்ன பண்றேன்னா அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றது இந்த பக்கம் சைடில் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அதை பார்த்து ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அபத்தவர் அபத்தவர்னா என்ன அர்த்தம்னா சாக்ரிஃபைசர், பலி கொடுப்பவர். நெக்ஸ்ட் போயிடலாம். அபெரு அபெரு சொல்லுங்க பார்ப்போம் மக்களே. அபெரு அபெரு அபெரு. இதுக்கு முன்னாடி என்ன அபத்தர் படிச்சோமா? அப்ப அதுல ஏபி இருக்கா? அப்படியே ஏபி இருக்கு, நீங்க வரக்கூடாது, வெளுத்து விட்டுருவேன். இது என்னடி யோசிக்கணும், இந்த போட்டோ வச்சு பார்க்கணும். பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அபெரு அபெருனா நதி கடலோட சேர்றது தான் அபெருண்டுவாங்க. இப்ப நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா சத்தியமா யூஸ் பண்ண மாட்டோம். அபெரும் நம்ம லைஃப்ல யூஸே பண்ண மாட்டோம். ஆனா இதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம யூஸ் பண்ணுவோம். அபெருவை வந்து ஒரு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்றது சொன்னா, I am அபெரு with that team. நான் அந்த டீம் கூட போய் சேர்ந்துக்கிட்டேன். I am அபெரு அப்படின்னா நதியை போல, அந்த நதி கடல்ல சேர்றத போல நான் அந்த டீம்ல போய் சேர்ந்துக்கிட்டேன். இப்ப ஏ என்ற ஒரு டீம்ல இருக்கீங்க, பி என்ற ஒரு டீம் இருக்கு. இப்ப நீங்க ஏ என்ற டீம்ல இருந்து பி என்ற டீமுக்கு போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அப்ப அது வந்து நதியை போல. ஐ லைக் அபெரு, ஐ ஜாயின் த டீம். அப்ப அந்த இடத்துல நீங்க அபெருன்னு சொன்னீங்கன்னா அபெருன்னு சொன்னீங்கன்னா அப்ப பாக்குறவங்க யோசிப்பாங்க, என்னடா இந்த அப்படி ஒரு வேர்டுக்கு மீனிங்கே தெரியலன்னுவாங்க. அப்ப கூகுள் பண்ணி பார்க்கல, அந்த இடத்துல நீங்க மாசா கெத்தா இருக்கலாம். அடிச்சு விடு. நான் இருக்கேன் மக்களே, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அபெல். ஆமா, செம்ம ஒரு மக்களே. இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸ்காலர்ஸ் ஒன்றுமே உங்களை மக்கள்னு சொல்ல மாட்டேன், நான் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்றேன். இந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் பர்சனலாக, இனிமேல் யூஸ் பண்ண போறேன். என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்னடா அப்படி வேர்ட்லாம் எங்கடா படிக்கிறான்னு நம்ம சொல்லணும். அபல் அபல்னா பவர்ன்ற அர்த்தம். இங்க பாருங்க, இவனோட பவர் இதை தூக்குறதுல இருக்கு. அபெல் ஈக்குவல் டு பவர் ஆர் எபிலிட்டி. எபிலிட்டினா அந்த வேலையை செய்யக்கூடிய திறமை. பாருங்க, அபல்னா இங்க பாருங்க, ஏபிள். என்னப்பா நீ அபல்ன்னு சொல்றீங்க, எங்க ஏபிள் போய் சேட்ஜிபில போட்டு பாராப்பா. அபல் தான்ப்பா வருது, ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஸோ ப்ராபபிளி அது அப்படி இருந்திருக்கலாம். நம்ம இந்தியன் இங்கிலீஷ் தான் தப்பா சொல்லலாம். அபல்னா பவர்ஃபுல், எபிலிட்டி. அடுத்தது பாருங்க, அபல் அப்படியே இருக்கா, ஏபிஎல் அபல். ஐயா நீ என்ன ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்ன, அதை வச்சு பார்க்க கூடாதுன்னு, அந்த ஃபர்ஸ்ட் வியூவோட வச்சு அடுத்த வேர்டு வைக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப இங்க வந்து அப்படியே சொல்றேன், ஏன கூடாது. இது வந்து மேபி என்ன சொல்றோம், ரூட் வேர்டு. ஏபிஎல்ன்றது மேபி பவர் ஆர் எபிலிட்டியோட ரூட் வேர்டா இருக்கலாம். இதுல இருந்து அந்த வேர்டு ஆரம்பிச்சிருக்கலாம். அபெல்னா எபிலிட்டி. நெக்ஸ்ட் போயிருமா பாருங்க, எபிலிட்டி பவர், திறம், சக்தி, சக்திமான். ஓகே, இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்துல படிச்சது மக்களே. இதெல்லாம் வந்து இந்த இப்படி இப்படி போட்டு முன்னொரு காலத்துல படிச்சு. பை இல்லை 2/r என்னது 2.14 என்னமோ மறந்துருச்சு. வில் சி நெக்ஸ்ட். இது சூப்பர் வேர்டு. நம்ம அபெல்ன்ற ஒரு சூப்பர் வேர்டா, அதே போல இது ஒரு சூப்பர் வேர்டு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ரெடியாத். யாத்ன்னு தான் சொல்லணுமா, அப்படிதான் போட்டிருக்கு, யாத். ஆனா நம்ம எப்படி ரீட் பண்ணா அப்ரிடியாட். அப்ரிடியாட்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஆனா அது எப்படி படிக்கணும்னா அப்ரெடியாத். அப்ரெடியாத் சொல்றாங்க, என்ன கருமமோ. அப்ரெடியாத்னா என்ன அர்த்தம்னா, எங்கயா ஆனா வந்துருச்சு. அப்ரெடியாத்னா மைக்ரண்ட் அர்த்தம். இந்த ஃபேமிலியா இங்க இருந்து இங்க வரைக்கும், அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த போறதுதான் மைக்ரேட்னு அர்த்தம். இப்ப இந்தியால இருந்து யூஎஸ்க்கு போறதுதான் மைக்ரேட்டேஷன். நீங்க ஏர்போர்ட்ல அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், மைக்ரேஷன் வாங்க. அது நம்ம நார்மலா யூஸ் பண்றது. ஆனா இந்த வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல மெரண்ட்ரா இல்ல மாசா
வர்ற எப்படி இருக்குன்ற இந்த கெத்தா சொல்லலாம்ல. அப்ரிடியாத். இதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னு தெரியுமா மக்களே? நான் அந்த புக்கை பார்த்து நான் மக்கள்னு சொல்லக்கூடாது, ஐயோ ஸ்காலர்னு சொல்லணும். படிச்ச பையன் படிச்ச விஷயம் சொல்லணும். ஸ்காலர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் ஸ்காலர்ஸ். ஸ்காலர்ஸ் மீனிங் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கடா கரெக்டா. பார்த்துருங்க யாருக்கு தெரியும் ஸ்காலர்ஸ் மீனிங். ஸ்காலர் சொல்ல வரேன் பாருங்க. அப்ரிடியாத்னா மைக்ரேண்ட். எனக்கு என்ன கஷ்டமான விஷயம்னா இந்த புக்குக்கான ஒரு வீடியோ யூடியூப்ல இல்லை, ஒரு வீடியோ, அந்த புக் ரிவ்யூ இல்லை. அப்ப எப்படி நம்ம தமிழியன்ஸ் லாங்குவேஜ் வந்து அப்டேட் ஆகும்? ஐயோ ரொம்ப கஷ்டம். ஓகே வில் சி நெக்ஸ்ட். அப்ரிடியாத் என்ன கரும்? அப்ரிடியாத்தா அப்படின்னா மைக்ரேண்ட் அர்த்தம். குடி தமிழே தெரியும்ல, இங்கிலீஷும் தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன கரும். மக்களே உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? எனக்கு தமிழ் பேச தெரியும், வாசிக்க தெரியாது, எழுத தெரியாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா? எனக்கு நான் தாராளமாக கையத்துக்கு சொல்றேன், எனக்கு தமிழ் பேச தெரியும், வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. குடியேறுதல் இப்படிதான் கூட்டி கொடுத்த எடுத்து கொடுத்த வாசிப்பேன் நான். ஓகே அதே தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்ரிடுனாலும் சேம் மீனிங் தான். ஓகே நெக்ஸ்ட். இதெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் மக்களே நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். அப்ரியாக்ஸ்னா ஹெவி, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஹெவி, டிஃபிகல்ட் டு ஹேண்டில். நெக்ஸ்ட் வேர்ட் அப்ரியாக். நம்ம ஆய்க்க மாட்டேங்குது. டு ட்ராங்க், டு மேக் ஹிம் ட்ரிங்க், குடிக்க வைக்கிறது தான் எனக்கான மீனிங். காட்டுறேன். டு மேக் ட்ரிங்க். இதுவும் பாருங்க அப்ரியாகல்னா இப்போ ஹியூஜ், பீக், பெருசா இருக்குன்றோம்ல, கடல் போல பெருசுன்றோம்ல, அதுதான் மீனிங். ஐயோ நெக்ஸ்ட் அதே தான் ஹியூஜ். நான் அந்த வேர்ட்ஸ்லாம் திரும்ப மனப்பாடம் பண்ணணும். மக்களே திரும்ப திரும்ப அந்த வேர்ட்ஸ் பார்க்க 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 மைண்டில் நின்றும், ப்ரொனன்சியேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் இது சூப்பர் வேர்ட் மக்களே. அப்சன், அப்சன், அப்சன். ஒரு எப்படி சொல்றது, குற்றஞ்சாட்டுதல். அப்சன்னா குற்றம் சாட்டுதல். தீ போட்டுக்கிறீங்க பாருங்க, குற்றம், குற்றம் சாட்டுதல். ட்ராக்கு துணைக்கால் வருமா? தெரியாது. ஐயோ இங்கே அவதூறு தான் இருக்கா, குற்றம் தெரியல மக்களே. அப்சன்னா குற்றச்சாட்டுதல். அப்சன், ஸ்லெண்டர். இப்போ நமக்கு தெரியும் ஸ்லெண்டர்ன்ற வேர்ட்னா நமக்கு தெரியும், பேசிக்காக ஸ்லெண்டர்ன்றது தெரியும். ஆனால் அப்சன்ற வேர்டு தெரியாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு யூஸ் பண்ணுறத தெரியாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் மாஸ், கெத்து. வெக்கமில்ல சொன்னவனே. அப்சனல், இது ஒரு நல்ல வேர்டு, ஆனால் கொஞ்சம் அப்சனல் நல்லா பார்த்துக்கணும். எங்கே இருக்குது அப்சனல்? அப்சனல்னா ஆப்சென்ட்னு அர்த்தம். A for absent, A for optional. Absent, optional. Absent, optional. இல்லாதது absent. மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ற வேர்ட் மக்களே அப்சனல். நெக்ஸ்ட் அப்சனும். ஸ்லெண்டர் தெரியும்ல? ஸ்லெண்டர்னா என்னது? குற்றம் சாட்டுதல், அவதூறு பரப்புதல், செய்தல், வாட் எவர் இட்ஸ். அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்னா அப்சன் படிச்சுக்கணும். அப்சன். ஸ்லெண்டர் சேம் மீனிங் தான். இதை நம்ம சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ரியாகல்னா என்ன சொல்கிறதுன்னா இந்த இறந்த அனிமல், டெத் அனிமல் வந்து நம்ம அப்ரியாகணும். அனிமல் விலங்கு உடல், டெத் அனிமல். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு தேவைப்படாது. அபியாட்னா இந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறது, மீன் பிடி. அந்த தூண்டில் போடுவோம் தெரியுமா, அந்த தூண்டில் இப்போ இருக்கும் தெரியுமா, அந்த தூண்டில தான் அப்ரியாடுவாங்க. தூண்டில், தீவனம், அந்த அந்த அதைத்தான் வந்து அப்ரியாடுவாங்க. மக்களே இது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் நான் சும்மா வந்து எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இருந்தேன். அடுத்ததெல்லாம் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸாக எடுத்துட்டு வருவேன். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா இதுல என்ன இருக்கு பிடிக்க எனக்கே தெரியுது, பார்க்க கடுப்பா இருக்கு. நான் அப்டேட் ஆனாதான் பிழைக்க முடியும் மக்களே. சொல்றேன் கேட்டுக்குங்க. வேலை வேணும், வேலைன்னு இல்லை, நமக்கு அந்த ஒரு
என்ன சொல்றது, நல்லா கெத்தா இருக்கணும், 4 பேர் முன்னாடி இங்கிலீஷ் பேசணும். அந்த 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 இதை டேஸ்ட் பண்ணி பாருங்களே. நீங்க அந்த ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்க விட மாட்டீங்க, நீங்களே அப்கிரேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஐ ஹோப். தேங்க்யூ மக்களே. இந்த வரைக்கும் யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா ஐயா நான் கடைசி வரை பார்த்தேன்ற ஒரு வேர்டை மட்டும் போட்டு போங்க. தேங்க்யூ மக்களே. பாய். லவ் யூ ஆல். டேக் கேர்.